ஓகே. ரொம்ப நாளா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆன் சைட் ஏதாவது கூட்டு போய் காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம சென்னையில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து அந்த தியேட்டர் தான் நம்ம போய் பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவடியில இருக்கு. இந்த ஹோம் தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7.1.2 அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன்ல பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கனவு, லட்சியம், எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு. அதுல வந்து வீடு, வண்டி எல்லாமே சொல்லிக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லயும் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வந்து வச்சு பார்க்கணும், ஒரு ஃபேமிலியோட வந்து அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்கு. இந்த கிளைண்ட் டைரக்டா நம்மளோட ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. யூஸ்வலா எல்லாருக்கும் காட்டுற மாதிரி இவருக்கும் வந்து நம்ம ஹோம் தியேட்டர்ல என்னென்ன இருக்கோ எல்லா செட்டப்பும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு வந்து டெமோ கொடுத்தோம். அவருடைய மைண்ட்ல வந்து ஒரு ஒரு பட்ஜெட் வச்சிருந்தாரு. அந்த பட்ஜெட்டும் சரி, அவருக்கு ஒரு கிளாரிட்டி, அதாவது நான் போட்டு காட்டின ஒரு ப்ராடக்டோட கிளாரிட்டியும் வந்து அவருக்கு ரெண்டுமே வந்து ஒன்னா சேர்ந்து இதுதான் போகணும் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டாரு. அது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா மில்லர் அண்ட் கஸ்ல இருக்கக்கூடிய இந்த மூவி அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜை வச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு 7.1.2 அந்த ஒரு கான்ஃபிகரேஷன்ல நான் வந்து ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணிருக்கேன். இவரோட ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூமோடைய சைஸ் தான் இருக்கும், ஒரு 12/14. இந்த 12/14ல எந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் போட்டா அதோட கிளாரிட்டி நல்லா என்ஹான்ஸ் பண்ண முடியுன்றதையும் நாங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் இந்த பேக்கேஜ் அவருக்கு கரெக்டா சூட்டபிளா இருக்குன்றதை நாங்க வந்து சொல்லிட்டோம். சென்னையில நம்ம பண்ணிட்டு இருக்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சுரேஷ் அண்ட் சதீஷ் இவங்க 2 பேர் தான் இன்சார்ஜா இருக்காங்க. இவங்க தான் வந்து டோட்டலா அதுல என்ன மாதிரி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பிக்ஸ் பண்ணணும் அந்த ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாமே இவங்க தான் வந்து பண்றது. இப்போ வந்து ரீடிமோஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஆமா, ஓகே ஓகே, எல்லாம் பக்காவா பண்ணியாச்சு. பக்காவா பண்ணியாச்சு. இப்போ நீங்க டெமோ கொடுக்கும் போது ஏதாவது கிளைண்ட் ஏதாவது சொன்னாரா, இல்ல அவரோட ஒப்பீனியன் ஏதாவது கொடுத்தாரான்னு கேக்குறேன். அவரு ஒப்பீனியன் கொடுத்தாரு, அதுக்கு அவர் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டோம். அவரு ஓகே ஓகே, ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை நம்ம லைவா பார்க்க முடியாது. நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. முக்கியமா என்னன்னா, இப்போ ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வாங்கும் போது அப்பதான் தெரியும், அவங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அவங்களுடைய ஒரு சந்தோஷம் எல்லாமே அங்கதான் இருக்கும். அதே மாதிரி நாங்களும் ஹோம் தியேட்டர் பண்ணி அந்த டெமோ கொடுக்கும் போது கிளைண்ட் அதை பார்த்துட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க பாருங்களேன், அது வந்து அந்த இடத்துல தான் நாங்க வந்து இந்த இது ஜெயிச்சோம், நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணும். இது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் கன்வெர்ட் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமா இருக்கும்.